ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உங்களோடவே இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நேரத்தை எப்படி சரியாக நிர்வகிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். உலகத்தில் மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் விலை மதிக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொன்னால் அது நேரம்தான். வாழ்க்கை ரொம்பவே அற்புதமானது. அடுத்த நொடி என்ன நடக்குங்கிற சுவாரஸ்யத்தை உள்ளடக்கியது தான் வாழ்க்கை. நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அடுத்த வினாடியும் சாதகமாகவும் இருக்கலாம், இல்லை பாதகமாக கூட அமையலாம். அந்த அளவுக்கு மனிதருடைய வாழ்க்கை பிரதானமான ஒன்றா இருக்குது. அதில் மனிதர்களுக்குண்டான நேரம் அப்படிங்கிறது கூடுதல் இடத்தை பிடிக்குது. நேரத்தை பற்றிய அக்கறை மனிதர்கள்கிட்ட எப்போவுமே இருக்க வேண்டிய ஒன்று. ஒரு மனிதர்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை அவங்க எவ்வளோ பயனுள்ளதாக பயன்படுத்த நினைப்பாங்க இல்லையா? அந்த பொருள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியான தருணமாகவே அவங்க எண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் அதை விட சிறந்த எப்போவுமே மனிதர்கள் சந்திக்கக்கூடிய நேரம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அதை அவங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல திட்டமிடாமல் இருக்கிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நேரம் சரியில்லை, நமக்கு தான் எப்போவுமே கஷ்டங்கள் வருது அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு மனிதர் நேரத்தை திட்டமிட்டு செலவிட கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்தவித சூழ்நிலையையும் அசாதாரணமாக சந்திக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துடுவாங்க. நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லார்கிட்டையும் இருக்கும். மனிதர்கள்கிட்ட பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, திறமைகளாக இருந்தாலும் சரி, உடைகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் ஒவ்வொரு மனிதருக்கும் இடையில் சில வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் தான் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டதில் ஒரே மாதிரியாக இருக்குது, அது நேரம்தான். அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் ஒபாமாவுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியத்துக்கும் அதே 24 மணி நேரம் தான். நேரத்தை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்தக்கூடியவங்க வெற்றி அடைகிறாங்க. அதை பயன்படுத்த தெரியாதவங்க நேரம் இல்லையே அப்படின்னு சொல்லி தங்களையே வதச்சுக்கிறாங்க. நேரம் இல்லை அப்படிங்கிறது வாழ்க்கையில் வரக்கூடிய பட்சத்தில் ஒரு நாளைக்கு 50 மணி நேரம் கொடுத்தாலும் அது போதாதுங்கிற வார்த்தை தான் வரும். இருக்கிற நேரத்தை நல்ல முறையில் திட்டமிட்டு தேவைக்கேற்றபடி நேரம் நம்மளை நிர்வகிக்க முடியாமல் நேரத்தை நாம் நிர்வகித்தா நாமளும் ஒரு நாள் வெற்றியாளர்களாக பார்க்கப்படலாம். நாம் நேரம் போதலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது உண்மையா? இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம், வாகன வசதிகள், பொருளாதார மேம்பாடு அப்படின்னு அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே இருந்த இடத்துலையே கிடச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேலையெல்லாம் விரைவாக முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் குடும்ப பெண்கள்கிட்டையும் சரி, அலுவலகம் போகக்கூடிய ஆண்கள்கிட்டையும் சரி, இளைஞர்களிடமும் சரி, எல்லார்கிட்டையும் நேரங்கிறது போதாது அப்படிங்கிற மனநிலை தான் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு எல்லா வேலைகள்லையும் அவசரம், பதற்றம், கவனமின்மை, ஞாபகம் மறதி போன்றவை தான் அதிகமாக இருக்குது. அதுவே தொடரும்போது வாழ்க்கையினுடைய ஒன்றாகவே அது மாறிடுது. சராசரியாக ஒரு மனிதனுக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறது போதுமான ஒன்று. நேரம் போதலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சரியாக திட்டமிடலை அப்படின்னு தான் சொல்லலாம். அன்றாட வேலைகளுக்கு திட்டங்களை தீட்டி பாருங்க. போதலை அப்படிங்கிற கருத்து பொய்யாயிடும். நேரங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா? ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் நேரம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா மனிதர்கள்கிட்ட உள்ள செயல்பாடுகளை பொறுத்தே அது வெளிப்படுது. சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட, புறம் தள்ளப்பட்ட சில நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோடு பயணிக்கும் போது அவங்களுடைய முதல் திட்டமே நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதுதான் அவங்களுடைய வெற்றியை உறுதி செய்யுது. அந்த வகையில் ஆப்ரஹாம் லிங்கனை நாம் நேர முக்கியத்துவத்துக்கு எடுத்துக்கலாம். அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியினுடைய மகன். அவர் படிக்க போகும் இடமோ இருள் சூழ்ந்த காட்டுப்பகுதி. அவருடைய நேர ஓட்டம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா? கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு சமூக பணியில் இறங்கும்போது ஆப்ரஹாம் லிங்கனுடைய வயது 19. அவர் அமெரிக்க மக்களின் முன்னேற்றத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுருந்த பணத்தை வச்சு முதல்ல ஒரு கடிகாரம் வாங்கினார். எப்போவுமே அந்த கடிகாரம் அவருடைய கைகளில் தான் இருக்கும். காலையிலிருந்து இரவு வரை நாம் என்னென்ன செய்யணுங்கிறதையும் அதில் எதெல்லாம் அவசரமாக செய்யணும், எதெல்லாம் தாமதமாக செய்யலாம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்குவார்.
ஒவ்வொரு வேலைகளும் முடிஞ்ச உடனே டிக் செஞ்சுக்குவார். முடியாத வேலைகள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி அதில் எதை விரைவாக முடிக்கணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிட்டு அதை முடிப்பதற்குண்டான வேலைகளில் அவர் தீவிரமாக இருப்பார். அதோட நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது, புத்தகம் வாசிக்கிறது, கட்டுரைகள் எழுதுறது, மக்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி வச்சுருப்பார். அந்தந்த செயல்பாடுகள் முடிஞ்ச உடனே அதை டிக் செஞ்சுக்குவார். இப்படி ஒரு நாளினுடைய பணிகளை திட்டமிட்டு அதுக்கான நேரம் இவ்வளோதான் அப்படிங்கிறதையும் முடிவு செஞ்சு பயணிப்பார். இதனால் குறுகிய நேரத்தில் அதிகமான வேலைகளையும் செய்யக்கூடிய வேலையில் ஆற்றல் மிக்கவராகவும் அவரால் மாற முடிஞ்சுது. அதுக்கு பெரிதும் உதவியது அந்த கை கடிகாரம். எப்பவும் நேரத்தை பார்த்தபடியே இருப்பார். இது ஆப்ரஹாம் லிங்கனுடைய நேர நிர்வாகம். இன்னொரு அறிஞர் ஒருவர் அவருடைய வீட்டு வாசலில் ஒரு வாசகம் ஒன்றை எழுதி வச்சுருந்தார். அதில் வீட்டுக்கு வரக்கூடியவங்க வந்த வேலை முடிஞ்ச உடனே போகலை அப்படின்னா என்னுடைய வேலைகளில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தார். என்னென்னா, நாம் ஒருத்தரை சந்திக்க போயிட்டு நம்முடைய வேலை முடிஞ்ச உடனே திரும்பலை அப்படின்னா அவங்களுடைய வேலைகளுக்கு நாம் இடையூறாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதையே சில நபர்கள் சொல்லிடுவாங்க, சில நபர்கள் சொல்ல தயக்கப்படுவாங்க. அதனால் நாம் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு நபர்கிட்டையும் நம்முடைய வேலை முடிஞ்ச உடனே அதனுடைய கால நேரத்தை பொறுத்து நாம் போயிடணும். அவருடைய பொன்னான நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது. நேரங்களை நிர்வகிப்பதில் நாம் பார்த்தவங்க உலகத்தில் அறியப்படுபவர்களாக தான் இருக்கிறாங்க. நாமும் அவங்களில் ஒருவராக இருக்கணும். அடுத்தது நாம் எப்படி நேரத்தை பேணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நேரங்கிறது முக்கியமான ஒன்றாக இல்லை அப்படின்னா நேரத்தை குறித்த கவலை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அன்றாடம் நாம் இயந்திர மனிதராக வாழ்கிறோமா? இல்லை ஒவ்வொரு நாளுக்கும் இடையில் வேலை பங்கீட்டில் அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டியதை அன்றைக்கே செய்கிறது, குழப்பம் இல்லாமல் வேலை நடக்குது அப்படின்னா நீங்கள் நேரத்தை திட்டமிட்டு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல் நேரம் போன போக்கில் மணியை பார்க்காம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு போகிறோமா, அல்லது எல்லா வேலைகளும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நேரம் இல்லையே அப்படின்னு திணறோமா அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அதை இனி தொடர விரும்பாதீங்க. நேரம் உங்களை நிர்வகித்து வந்ததை முறியடித்து நீங்கள் நேரத்தை நிர்வகிக்க பழகுங்க. ஒரு நாள், வாரம், மாதம் அப்படின்னு செய்ய வேண்டியதை எல்லாம் ஒரு நோட்டில் எழுதுங்க. அதில் எதெல்லாம் முதன்மையாக செய்யணும் அப்படின்னும் எதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய நாட்களில் செய்யலாம் அப்படின்னும் திட்டம் தீட்டிக்கோங்க. ஒவ்வொரு வேலையும் முடிஞ்ச உடனே டிக் செஞ்சுக்கோங்க. முடியாத வேலைகள் எதுங்கிறத எழுதிட்டு அதனுடைய காரணத்தையும் ஆராய்ஞ்சு பாருங்க. அதை வரக்கூடிய காலங்களில் சரிப்படுத்துங்க. நீங்களும் நேரத்தை ஆளுமைப்படுத்துறதுல சிறந்தவராக மாறலாம். அதன் மூலமாக ஆற்றல் மிக்கவராகவும் நீங்கள் செயல்படலாம். என்ன நேயர்களே, நேரத்தை நிர்வகிக்க கற்றுக்கிட்டீங்களா? இதை இனி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்தலாம். நேரத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 8 வழிகளை பார்க்கலாமா? ஒரு ஆண்டினுடைய மதிப்பு என்னங்கிறது தேர்வில் தோல்வி அடைஞ்ச மாணவனை கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்தினுடைய மதிப்பு என்னங்கிறத குறை பிரசவத்துக்கு ஆளான ஒரு தாயை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாரத்தினுடைய மதிப்பை தெரிய ஒரு வார பத்திரிகையின் ஆசிரியரை கேட்கலாம். ஒரு நாளினுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க அன்று வேலை கிடைக்காம போன ஒரு தினக்கூலி தொழிலாளி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மணி நேரத்தினுடைய மதிப்பு என்னங்கிறது ரயில் நிலையத்தில் சுற்றத்தாருக்காக காத்திருக்கக்கூடிய மனிதரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிடத்தின் மதிப்பு என்னங்கிறத ரயிலை தவறவிட்ட பயணிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வினாடியின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு விபத்தில் உயிர் தப்பியவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மில்லி செகண்டினுடைய மதிப்பு என்னங்கிறத ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற இந்த 8 வழிகளும் நமக்கு ரொம்ப அழகாக நேரத்தினுடைய மதிப்பை உணர்த்துது. நாமளும் இந்த நேரத்தினுடைய மதிப்பை உணர்ந்து ஒவ்வொரு மில்லி செகண்ட்ஸும் நேரத்தை வீணடிக்காமல் பிரயோஜனமாக பயன்படுத்தலாமே. நேரத்தினுடைய மதிப்பை உணர்த்தக்கூடிய ஒரு அழகான கதையை நாம் இப்போ கேட்கலாம். ஒரு நபர் ஒரு சிறந்த தொழிலை உருவாக்க நீண்ட காலமாக கடினமாக உழைச்சார். ஒரு நாள் அவர் வேலையிலிருந்து ஓய்வெடுக்க முடிவு செஞ்சார்.
மேலும் தன்னுடைய செல்வத்தின் காரணமா அவர் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக ஆடம்பரமாக வாழவும் முடிவு செஞ்சாரு. அவர் இந்த முடிவை எடுத்தபோது ஒரு மரண தேவதை அவர்கிட்ட வந்தாரு. ரொம்ப செல்வந்தராக இருந்ததால மரண தேவதை கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தை வாங்குறதுக்கு முடிவு செஞ்சாரு அந்த செல்வந்தர். நீண்ட நேரம் பேரம் பேசினாலும் அந்த தேவதை அசையவே இல்லை. விரக்தி அடைஞ்ச பணக்காரர் தேவதூதர்கிட்ட கடைசியா ஒன்று சொன்னாரு, என்னுடைய வாழ்நாளில் 1 மணி நேரம் மட்டும் எனக்கு கொடுங்க. இது மூலமாக நான் இந்த பூமியினுடைய அழகை கடைசியாக ரசிக்கணும். நான் இல்லாத என்னுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு கொஞ்ச நேரம் நான் செலவு செய்யணும். நான் நீண்ட காலமாக பார்த்தேன், என் செல்வம் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் தர்றேன். ஆனால் தேவதை மீண்டும் மறுத்துட்டாங்க. இறுதியா அந்த மனிதன் ஒரு விடைத்தாள் எழுதுறதுக்கு தேவதை தனக்கு 1 நிமிடமாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அவரது விருப்பம் நிறைவேறிச்சு மற்றும் அவர் அதில் ஒரு குறிப்பை எழுதினார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியான வழியில் செலவிடுங்க. என் செல்வத்தை வச்சு என்னால் 1 மணி நேர வாழ்க்கையை கூட வாங்க முடியல. உங்கள் இதயத்தை கேளுங்க மற்றும் உங்களை சுற்றியுள்ள விஷயங்கள் உண்மையான மதிப்பை கொண்டிருக்குதா அப்படிங்கிறதையும் சரி பாருங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் போற்றுங்க அப்படின்னு அதில் அவர் எழுதியிருந்தார். இது மூலமாக நாம் நேரத்தினுடைய மதிப்பை நல்லா உணரலாம். நேரத்தினுடைய மதிப்பை உணர்ந்து நாம் செயல்பட தவறக்கூடாது. இதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய பொருள். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு பேரறிஞர் அண்ணா. மக்களுடைய வாழ்வு காலம் ரொம்பவே குறைவானது. இளமை பருவத்தில் ஓய்வு, அப்புறம் முதுமை அப்படின்னு அதிக காலம் குறைவடைஞ்சு போயிடுது. அதில் நாம் பயன்படுத்துகிற காலம் ரொம்பவே சொற்ப அளவு தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய காலம்தான் நாம் வாழக்கூடிய காலம். வாழக்கூடிய காலத்தில் நாம் அதை பயனுடையதாக பயன்படுத்திக்கணும். காலம் ஒருபோதும் யாருக்காகவும் நிற்காது. இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இளமையில் கல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. காலம் கடந்த பின்னாடி கல்வி கற்பதுனால பயனில்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். பருவத்தை பயிர் செய்யணும், அப்போதான் சரியான விளைவை பெற்றுக்க முடியும். அதுபோல் வாழ்க்கையில் அந்தந்த சந்தர்ப்பங்களில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யணும். இதை தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் கடந்த பின்னாடி வருந்துறதால எந்த ஒரு பயனும் கிடைக்க போகிறது கிடையாது. ஒரு வயலில் விதைக்க வேண்டிய காலம் தவறி நெல்லை விதைச்சா நம்மால் அறுவடைய பெற்றுக்க முடியாது. அது மாதிரி இளமையில் வறுமையில் வாடிட்டு முதுமையில் செல்வமும் செழிப்பும் கிடைப்பதும் பயனில்லாதது. இது பசியில் வாடும்போது கிடைக்காத உணவு இறந்த பின்னாடி கிடைக்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த காலத்தில் கிடைக்கிறதுனால தான் அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற ஒருவருக்கும் வெள்ளி பதக்கம் வென்றவருக்கும் ஒரு சில செகண்ட்கள் தான் நேர வித்தியாசம். நேரம் ரொம்பவே பெருமதிப்பானதுங்கிறத நாம் எல்லாரும் உணரணும். நமக்கு இந்த வாழ்க்கையை இவ்வளோ பெருமதியான நேரத்தையும் நமக்கு கொடுத்த இறைவன் அதை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சரியாக பதில் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஒரு 24 மணி நேரம் கொண்ட நாளில் காலையில் எழுந்ததுலேருந்து நம்மளுடைய காலை கடமைகளை செய்கிறது, அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறது, காலை உணவு உண்ணுறது, நம்முடைய வேலைகளை செய்கிறது, அப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மாலையில் விளையாடுறது மற்றும் உடற்பயிற்சி, அப்புறம் குடும்பம் மற்றும் நண்பர்களோடு பேசுகிறதுக்காக நேரம் ஒதுக்குறது, அப்புறம் இரவில் கொஞ்சம் படிக்க நேரம் ஒதுக்குறது, அப்புறம் சரியான நேரத்துக்கு தூங்குறது அப்படின்னு வாழ்க்கையில் நேரத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக்கணும். நேரத்தை சரியாக பயன்படுத்துறது கூட ஒரு சிறந்த பழக்கம். நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் அதை விரயமாக்குறதுனால சோம்பல் நிறைஞ்ச வாழ்பவர்களால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. இதனால் பொது வாழ்வில் மன அழுத்தமும் தேவையற்ற கவலைகளும் உருவாகும். வீண் கவலைகள் அவங்க கிட்ட தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். இந்த மாதிரியான மனநிலைகளை உடையவர்களால் வெளி உலகத்தையும் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியான தருணங்களையும் அனுபவிக்க முடியாமலேயே போயிடும். இன்றைய வாழ்வு அதிகம் தொழில்நுட்ப சாதனங்களின் வளர்ச்சியாலும் சமூக வலைத்தளங்களினாலும் முடங்கி போயிருக்குது. மாணவர்களும் சரி, வேலை பார்க்கக்கூடியவங்களும் சரி, அதிகமான நேரத்தை சமூக வலைத்தளங்களில் தான் கழிக்கிறாங்க. அவங்களுடைய பொன்னான நேரத்தை வீண் விரயமாக்கிட்டு இருக்கிறாங்க. அழகான இந்த உலகத்தை பார்க்க தவறுறாங்க. பயனுள்ள புத்தகத்தை வாசிக்க தவறுறாங்க.
இந்த மாதிரி வாழ்க்கையினுடைய அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்காம சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய நேரத்தை வீணாக்கிக்கிறது கவலை தரக்கூடியதாக இருக்குது. இந்த வாழ்க்கை ரொம்பவே குறுகியது. வாழும் காலமும் இளமை காலமும் ரொம்பவே குறுகிய காலமாகவே இருக்குது. அதனால் இந்த காலத்தில் நாம் நம்மால் முடிஞ்ச வரையும் கிடைக்கிற நேரத்தை பயனுடையதாக பயன்படுத்திக்கலாம். நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், நல்ல அனுபவங்களை பெற்றிடலாம். ஏன்னா வாழ்க்கை ஒரு முறை தான், அது மீண்டும் நமக்கு கிடைச்சிடாது. அதனால் நாம் காலத்தை சரியாக பயன்படுத்திக்கலாம். நேரம் தவறாமை உயர்வு தரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய சில பொன்மொழிகளை நாம் இப்போ கேட்கலாம். கடலினுடைய அலையும் நகரும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கிட்டையும் வாங்க முடியாத, யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு உன்னதமான பொருள் அப்படின்னா அது நேரம்தான். 3 மணி நேரம் சீக்கிரமாக போகிறது 1 நிமிடம் தாமதமாக போகிறத விட ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு ஷேக்ஸ்பியர். நேரம் தவறாமை ஒரு சின்ன விஷயம் போல தோற்றம் அளித்தாலும் பாறையை பிளக்கக்கூடிய உளி போன்ற வலிமை அதுக்கு உண்டு. உங்களுக்காக யாரும் காத்திருக்கிறதும் நல்லது கிடையாது, யாருடைய நேரத்தையும் நீங்கள் வீணடிக்கிறதும் நல்லதில்லை. காலம் தவறாமை சொல்லும் இன்னொரு செய்தி, நீங்கள் அந்த சந்திப்பை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். காலம் தவறாமை உங்களை நம்பிக்கைக்குரிய நபராய் அடையாளம் காட்டும். சொன்ன நேரத்தில் வர்றது, சொன்ன நேரத்தில் வேலையை முடிச்சு கொடுக்கறது, ஒப்புக்கொண்ட நேரத்தை மதிக்கிறது, இதெல்லாம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். நெப்போலியன் ஒரு முறை தன்னுடைய படை தளபதிகளை ஒன்று கூட்டி அருமையான பகல் விருந்து வச்சு அதை தொடர்ந்து அடுத்த யுத்தத்திற்கான கலந்தாலோசனை நடத்திடவும் விரும்பினார். அதன்படி விருந்து 12 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து 12:15 ஆலோசனை கூட்டம் நடக்க இருப்பது அப்படின்னும் எல்லாரும் தவறாது கலந்துக்கணும் அப்படின்னும் தளபதிகளுக்கு அறிவிக்கை அனுப்பினார். ஆனால் 12 மணி அடித்த போது உணவு கூடத்தில் மன்னன் மட்டுமே அமர்ந்திருந்தார். கச்சிதமான நேர உணர்வு கொண்ட நெப்போலியன் 12:01 தனியாகவே விருந்தை துவங்கி சாப்பிட ஆரம்பித்தார். 12:05 ஒவ்வொரு தளபதியாக வர துவங்கினாங்க. அவங்கள காத்திருக்க செஞ்ச மன்னன் உண்டு முடிச்சு சரியான நேரத்தில் ஆலோசனை கூட்டத்தில் நுழைஞ்சபடியே, நல்லது நண்பர்களே, விருந்து முடிஞ்சது, இனி ஆலோசனையை துவங்குவோம் அப்படின்னு சொன்னார். காத்திருந்த தளபதிகளுக்கோ குறித்த நேரத்தில் வந்திருந்தா விருந்த ஒரு பிடி பிடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற வருத்தம் ஏற்பட்டுச்சு. ஆமாம் நண்பர்களே, ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ள வகையில் நமக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை தரக்கூடிய வகையில் கழிப்பது நம்முடைய கடமை. உங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் வழக்கம் போலவே செய்யுங்க. இறுதியாக யாருக்காகவும் காத்திருந்து உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. நேரத்தினுடைய மகிமையையும் அதை நாம் தவற விடுறதுனால நாம் இழக்கக்கூடிய விஷயங்களையும் பற்றி இன்றைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதனால் நாம் நேர நிர்வாகத்தை சரியாக செஞ்சு ஒவ்வொரு நொடியையும் நம்மளுடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.